தான் செருப்பில் விழுந்த பூக்களை தானே எடுத்து தட்டி விடுற இந்த மனசு யாருக்குங்க வரும்? ஆயிரத்து என் கையெடுத்து எனக்கு நானே சூத்து கழுவுற மனசு இருக்கு. என் மனசு என் அக்குல இருக்கிறப்ப என் கையெடுத்து நானே சொல்லிடுற மனசு இருக்குல்ல, என் மனசு. ஒண்ணுக்கு போயிட்டு என்னோட எடுத்து நானே உள்ள போட்டு நானே ஜிப்ப போடுற என் மனசு இருக்குல்ல, என் மனசு. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு பேசி முடிக்கிறேன். ஆளுநர் முன்பு பேசி முடிச்சேன். ஆளுநர் முன்பு மாண்புமிகு அமைச்சர்கள் ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இல்ல நான் சொன்னது, நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் பேசிடுறேன். உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். ஆளுநர் புறக்கணித்தார், அதற்கு பின்பு பாடப்பட்டது. ஒரு நிமிஷம் நான் பதிவு பண்ணி, ஒரே நிமிஷம் நான் பதிவு பண்ணிடுறேன். நான் எங்களுடைய பதிவை நாங்க பதிவு பண்ணிடுறோம். பில்டப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. சார் எனக்கு எல்லாமே தெரியும் சார். ஏன் சார் எல்லாமே தெரிஞ்சு நான் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கு? டேய் உங்களுக்கு எதுவுமே தெரியலடா, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நீயா நினைச்சு பேசுறீங்கடா. டேய் யாரா இவன், எதுக்குடா அவனெல்லாம் கூப்பிட்டு வரீங்க? சார் ஏன் சார் கத்துறீங்க, சும்மா இருங்க சார். டேய் நான் வந்ததுல இருந்து சும்மா தாண்டாக்குறேன், அவன் மட்டும் தான் நான் இஷ்டத்துக்கு பேசுறான். சார் அவன் பேசுறத சாதாரணமா கேட்டா சைக்கோ மாதிரி தான் சார் இருக்கும். நாங்க சாங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா காமிச்சிருவோம் சார். இப்போ இவனா தான் சார் பாக்குறாங்க, ட்ரெண்டிங்ல இருக்கா கொஞ்சம். எனக்கு நீ பிறந்த நாள் நான் போய் கொண்டாடணும்ப்பா. இன்னைக்கு பிறந்த நாள் வேறயா, வாங்க கொண்டாடிடுவோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். நான் நம்பர் 1. எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க, அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மின்வெட்டு பிரச்சனையால தமிழ்நாட்டை இருக்காக்கி முதலீடுகளை கோட்டை விட்டுறாதீங்கன்னா உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். அதனால நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் 2 நாட்கள் பொறுமையா இருங்க, 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்ல நாங்க எல்லாமே பொறுமையா இருக்கணும்னு அத சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேச அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. 19 பேசுவதை தவிர்க்க வேண்டியது. பேர் குறிப்பிட்டு சொல்றேன். ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணியிருக்கிறார். ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லித்தான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்காங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. வாயத்திறங்க சிஎம் சார் கொஞ்சம் வாயத்திறங்க. பாலியல் குற்றங்கள் கூடிருச்சு, கொலையும் கொள்ளையும் ஏறிடுச்சு, போதையாராய் ஓடிருச்சு, நாடே சுடுகாடாய் மாறிடுச்சு. எதையும் நீங்க சரி செய்யல, எதற்கும் உரிய வழி செய்யல. வாயத்திறங்க சிஎம் சார் கொஞ்சம் வாயத்திறங்க. பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொண்டு பொறுப்புடன் உங்க வாயத்திறங்க. வாயத்திறங்க. கும்மிடி பூண்டி சிறுமிக்காக உங்கள் இதயம் துடிக்கலையா? கோவையில் நடந்த கொடுமைக்காக நொந்து கண்ணீர் வடிக்கலையா? சேலத்தில் உங்கள் நிர்வாகி செய்த சேட்டைகள் தெரியலையா? ஸ்ரீவைகுண்டம் விவகாரம் உங்கள் மூளைக்கு உரைக்கலையா? சிங்க பெண்கள் படை இப்போ எங்கே தூங்குது சொல்லுங்க. எதையும் தடுக்க முடியலனா சீட்டா விட்டு தள்ளுங்க. சிஎம் சீட்டா விட்டு தள்ளுங்க.
ஓட்டு போட்ட பெண்கள் நிலைமை பாதுகாப்பற்று போயிடுச்சு. போட சொன்ன குழந்தைகள் இப்ப செதஞ்சு கந்தல் ஆயிடுச்சு. யாரையும் நீங்க சந்திக்கல, எதை பற்றியும் சிந்திக்கல. நடிகைகளோடு போட்டோ ஷூட் நடத்த தெரிஞ்ச உங்களுக்கு மக்களை சந்திக்க முடியாதா? அவர்கள் குறைகளை தீர்க்க முடியாதா? 30 நாளில் குற்றங்கள் 300 தாண்டி போயிடுச்சு. இப்பவும் கூட பேசலன்னா என்னதான் உமக்கு ஆயிடுச்சு? வாயை திறங்க சிஎம் சார், கொஞ்சம் வாயை திறங்க. பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொண்டு பொறுப்புடன் உங்க வாயை திறங்க. சோ சிஎம் ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம வந்து அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பொம்பளையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். அடிக்கல மாட்டேன் வாங்க. சாம்பார் அப்ப எனக்கு 25 கம்பெனி போச்சு 5 வருஷத்துல. 25 கம்பெனி போச்சு. டேட்டாவோட பேசினாங்கல்ல, நானும் டேட்டாவோட பேசுறேன். 25 கம்பெனி போச்சு. விமர்சனத்தை விட்டுட்டு, ஏதாவது உருவகேலியை விட்டுட்டு, பாலிசி மாதிரி உட்காந்து என்கிட்ட பேச உட்காருங்க. நான் உங்களுக்கு சவால் விடுறேன், என் பக்கத்துல வந்து உட்காருங்க. பாலிசி ரிலேட்டடா நம்ம பேசுவோம். பேச முடியுமா? அதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்க ப்ரூஃப் கேட்க மாட்டீங்க. இருங்க, 25 கவர்மெண்ட் இல்ல அவங்க. ஆமா, அந்த ரீலே போதுமேங்க. அதுக்கு பதில் ரீலே போதுமேங்க. நான் தான் சொல்லிட்டேனே, கண்டிப்பா வரும். அதுக்கான ஒரு நிமிஷம், அதுக்கானது நான் உங்களுக்கு காமிக்கிறேனே. ராயல் என்ஃபீல்ட் அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுறீங்களா? இல்ல, நான் சொல்றது இதுதான். நாங்க ஏதோ யார்கிட்டயுமே பேசாத மாதிரியும், நீங்க கேட்கிற கேள்விகள் வந்து, அதாவது ஆதாரம் இல்லாத இருக்கவங்கள்ட்ட நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க. ஆதாரத்தோட பேசுறவங்க கிட்ட நீங்க கேள்வி கேட்கறத என்னால ஏத்துக்க முடியல. நான் சொல்லிட்டேனே ராயல் என்ஃபீல்ட் கிட்ட நாங்க பேசலாம்னு சொல்லிட்டு. திமுக அரசியலே தெரியல. ஒரு தலைவர் உருவாகிட்டு இருக்காரு. பெண்கள் மகன் சொன்னா, என் மகன் சொன்னா, என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னான்னு விசிலுக்கு போட்டுட்டு இப்ப நைட்டு கரண்ட் இல்லைன்னு கதர்னு கதறி கொண்டிருப்பவர்களும் இங்க இருக்கக்கூடும். எல்லாம் இருப்பீங்க, கதருங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு கதறு தான். வரேன், அது உள்ள வரேன்.